253 தியாக சீலர்களுக்கு அவர்களுடைய பெயர், ஊர் மற்றும் தேதி பொறிக்கப்பட்டுள்ள தியாகச்சுவர் வால் ஆஃப் ஆனர் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர், வணக்கத்திற்குரிய மேயர், துணை மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும், துறையின் செயலாளர் உள்ளிட்ட அரசின் உயர் அலுவலர்களும் கலந்து கொள்ளும் வகையில் இந்த நிகழ்ச்சி தற்போது முடிவுற்றிருக்கிறது. உடல் உறுப்பு தானத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு மூளைச்சாவு அடைந்தவர்களை மருத்துவ ரீதியாக சான்று அளிப்பதிலும், அவ்வாறு மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உடல் உறுப்புகளை தானமாக பெறுவதற்கு அவரவர்களின் குடும்பத்தாரிடம் விருப்பத்தை கேட்டு பெற்று அந்த உடல் உறுப்புகள் பெற்று தேவைப்படும் பயனாளிகளுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு முன்மாதிரி மாநிலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கான காரணத்தை அனைவருமே நன்றாக அறிவார்கள். 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 5ஆம் தேதி அன்றைய தமிழக அரசின் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, டிரான்ஸ்பிளான்ட் என்கின்ற அமைப்பை தொடங்கி தமிழ்நாடு அரசின் மூளைச்சாவு உறுப்பினர் உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்தை அன்றைக்கு தொடங்கி வைத்தார்கள். அப்படி தொடங்கப்பட்டது டிரான்ஸ்பிளான்ட் அமைப்பு தொடங்கப்பட்டது என்பது, டிரான்ஸ்டான் அமைப்பு தொடங்கப்பட்டது என்பது இந்திய அளவில் தமிழ்நாடுதான் முதன்முறையாக அது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம், இந்த அமைப்பின் மூலம் மூளைச்சாவு சான்று அளிப்பு மற்றும் உறுப்புக்கொடை பயனாளர்களை தேர்வு செய்வது ஆகியவை நெறிமுறைப்படுத்தப்பட்டு சிறந்த முறையில் அது செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 2008ஆம் ஆண்டு முதல் இதுவரை இந்த டிரான்ஸ்டான் அமைப்பு தொடங்கப்பட்டதற்கு பிறகு மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை கொடையாக தந்திருப்பவருடைய எண்ணிக்கை 253 பேர். இந்த 253 பேர்களுடைய பெயர்களும் ஊர்களும் தேதிகளுமே குறிப்பிட்டு ஒரு வால் ஆஃப் ஆனர் என்கின்ற வகையில் தியாகச்சுவர் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்த பணி இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் எங்கேயெல்லாம் மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்தில் உடல் உறுப்பு தானம் பெறப்படுகிறதோ அங்கேயெல்லாம் இதுபோன்ற தியாகச்சுவர்கள் கட்டப்படவிருக்கிறது. தொடக்கமாக இன்றைக்கு இதை இங்கே கட்டி திறந்து வைத்திருக்கிறோம். இதுபோல் வால் ஆஃப் ஆனர் என்பது அமெரிக்காவில், குறிப்பாக வாஷிங்டன் டிசியில் 2ஆம் உலகப் போரில் உயிர் நீத்தவர்கள், வியட்நாம் போரில் உயிர் நீத்த அமெரிக்கர்களுடைய பெயர்கள் இதுபோன்றுதான் வரிசைப்படுத்தி அவருடைய பெயர்களை கல்வெட்டில் பொதித்து வைத்திருப்பார்கள். அதுபோல் இன்றைக்கு இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்தவருடைய தியாகத்தை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு இந்த திட்டம் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது.